ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா சிக்கன் ஒயிட் கிரேவி தான். அது சிம்பிளான முறையில் பண்ண போகிறேன். முந்திரி, கசகசா, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, 3 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகா, எள்ளு எல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி கொண்டு வந்துடுங்க. ஒரு குக்கரில் நம்ம டைரெக்டாகவே பண்ண போகிறோம். குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதிலே கொஞ்சம் ஜீரகம் போட்டு, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒன்றா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டிங்கன்னா, கழுவி வச்ச நம்ம இன்றைக்கி ட்ரம் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் உப்பு, மஞ்சள், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ஊற்றின தண்ணியே போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் தண்ணியே ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலையும் போட்டு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் போட்டு கிளறி ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. 2 விசில் வந்தால் போதும். இந்த சிக்கனுக்கு வேறு நிறைய விசில் எடுக்க வேணாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த குழம்பு பார்த்தா உங்களுக்கு பாயா பண்ண டேஸ்ட்டு தான் இதில் வந்துச்சு. இது நான் நைட்டு சாதத்துக்கும் சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டேன். ஆனால் மார்னிங் கொஞ்சம் இருந்தது, திக்னஸ்ஸாக நல்லா இருந்தனாக்கா நான் தோசைக்கும் ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள். கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாங்க, எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.